ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 8th செம்மில் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி சயின்ஸுன்ற சப்ஜெக்டில் வந்து இருக்க 3rd யூனிட்டில் இந்த காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் ஒரு டாபிக் இருக்குது. இப்படின்னா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்ளிகேஷன், அதாவது ஒரு செட் ஆஃப் அதாவது நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னால் வந்து எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ட்ரக்கை தான் வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது தான் நம்ம இதில் படிப்போம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி சயின்ஸில். இப்போது ஒரு ட்ரக்கை அதில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் வந்து ஒரு செட்டாக வந்து பண்ணி அது ஒரு அப்ளிகேஷன் டோசியராக வந்து வச்சுன்னு இருக்கணும். ஓகேவா? எதுக்காக இந்த டோசியரை வச்சுட்ருக்கோம்னா, ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட். இந்த டோசியருன்றது என்ன மீனிங்னா, ஒரு பண்டல் ஆஃப் டாக்குமெண்ட்டு, ஒரே ஒரு விஷயத்தை வந்து நல்லா டீட்டெயிலாக ஆராய்ஞ்சி ஃபுல் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுனுங்கிறது தான் டோசியர்னு சொல்லலாம் சிம்பிளாக. அடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்ருக்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் தானே. அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் 3 கண்ட்ரீஸில், யூரோப்பு, ஜப்பான், யூஎஸ்ஏ. இந்த யுனைடெட் ஸ்டேட்டு இந்த 3த்துலேயும் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த செட் ஆஃப் சிடிடின்ற டாக்குமெண்டேஷனை ரெடி பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் சிடிடி வந்து பண்ணோமா அதே பாயிண்ட்டு தான் வரும். கிரிட்டிக்கல் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஒரு நியூ ட்ரக்கை வந்து மொத்த இன்ஃபர்மேஷனையும் வந்து கண்டெயின் பண்ணி வச்சுன்னு இருக்கோம். கம்ப்ரெஸ் தி அப்ளிகேஷன் அந்த சொன்னேன் இல்லையா, ஒரு அப்ளிகேஷன் டோசியர்லேயே வந்து உள்ளடக்கி வச்சுருக்குது மொத்தமாக சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து வச்சுட்ருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு 2வது பாயிண்ட்டு. 3rd பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா செம்ம ஈஸி, அப்படியே சொல்கிறப்பே உங்களுக்கே புரியும், அப்படியே நல்லா கவனிச்சிங்க. இப்போது ஒரு அப்ளிகேஷன் டோசியர் நம்ம டாக்குமெண்ட் வச்சுட்டுருக்கோம், அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம். எதுக்காக, எந்த பர்பஸ்க்காக சப்மிட்டட் ஃபார் தி பர்பஸ் டு ஆப்டைன் அப்ரூவல் வாங்கிறதுக்காக பண்ணுறோம். யார்கிட்ட இருந்து? ரீஜனல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து வாங்கணும் பிஃபோர் த கிளினிக்கல் ட்ரையல். புரியுதுங்களா இப்போ சொல்கிறது? அந்த நியூ ட்ரக் வந்து கிளினிக்கல் ட்ரையல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணி இந்த ரீஜனல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிகிட்ட வந்து அப்ரூவல் வாங்குகிறோம். அதுதான் நம்ம வந்து மெயினான தாட். அதுக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம இது வந்து வைக்கிறோம். அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். அடுத்தது வந்து சப்சிக்வெண்ட்லி பி இன்ட்ரடியூஸ்டு இன் மார்க்கெட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இந்த இதுதான் வந்து காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனு ஒரு டெஃபினேஷன் மாதிரி. அடுத்தது இதிலே வந்து ஒரு 5 மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ் அப்படின்றது வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டோ இல்லை இதில் 5 ஸ்டெப்ஸ் வைஸாக டாக்குமெண்ட்டை ஒரு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்ற மாதிரியும் ஒரு அர்த்தம். மாடுலஸ்ன்றது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து 5 தொகுதி, எத்தனை தொகுதியோ சொல்கிறோம் இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 10 தொகுதி இருக்குதுன்றோம். அது மாதிரி வந்து காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனுக்கு இது ஒரு 5 தொகுதி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து மாடுல என்னான்னு பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிஸ்கிரைப்டு இன்ஃபர்மேஷனு, ஓவர்வியூ, சம்மரி. இது வந்து நம்ம இப்படி பார்க்குறத விட இதை ஒன்றுத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் இது வந்து சரியாக ஸ்கேன் ஆக காணும். இது என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மாடுலஸ் வந்து பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்க்குறது தான் வந்து என்னடா இது பெருசாக போகுதுன்னா செம்ம சிம்பிள், கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அப்படி சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈச் ரீஜியனுக்கும் வந்து தனித்தனியாக ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் வந்து வச்சுன்னு இருக்குமா இந்த மாடுலஸில். புரியுதா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு, இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரீஜனுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டாக்குமெண்ட் வச்சுட்டு இருக்குமா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிஸ்கிரைப்டு இன்ஃபர்மேஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னாவே ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரீஜியனுக்கும் வந்து ஒரு லேபிளை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷனில். ஓகேவா? இப்போ ஒரு ரீஜனுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் செட் இருக்குன்னா, அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லேபிள் வச்சு இந்த லேபிளில் வந்து என்னென்ன டீட்டெயில் இது உள்ளே இருக்குது இந்த ரீஜனில் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தனியாக வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து இது அடுத்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் இருக்கிற கண்டென்ட்டும் சரி, இதான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, இந்த மாடல் 1ல் இருக்கிற அப்ளிகேஷன் இருக்கிற கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டெல்லாம் எந்த ஃபார்மேட்டில் வந்து வச்சுருக்காங்கன்ற இந்த மாடலில் வந்து ஸ்பெசிஃபைடு பண்ணுவாங்க. அதாவது ஸ்பெசிஃபைடுனா வந்து எப்படி சொல்கிறதுனா, மொத்தமாக வந்து வச்சிட்ருக்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபைடுன்னு அர்த்தம். அதாவது
மொத்த டாக்குமெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது தான் ஸ்பெசிஃபைடு. அது மாதிரி வந்து இந்த கண்டென்ட் ஃபார்மேட்லாம் வந்து மொத்தமாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வந்து இந்த ரிலவெண்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடாக வைக்கிறது வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் தான் வந்து சொல்லுவாங்க, இப்படி இப்படி வைக்கணும் அப்படி இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறதும் சரி, செக் பண்ணுறதும் சரி அவங்க தான். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த ஓவர் வியூ மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுவும் ஈஸி தான் புரிஞ்சிக்கணும். ஆனால் அந்த கீழே இருக்கிற 3 வந்து செம சிம்பிளாக இருக்கும். அப்படியே ஈஸியாக ஒரே டப்புன்னு பார்த்துலாம் 1 மினிட்டில். ஓகேவா? இப்போ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் இதில் என்னென்ன இருக்கும், இந்த ஆர்கனைசேஷன் இந்த லைன் வந்து எல்லாத்துக்குமே காமனாக வரும். ஓகேவா? ஃபார்மசூட்டிக்கல் ஹியூமன் யூஸுக்காக இந்த டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன், காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனில் என்னென்னலாம் கண்டெய்ன் ஆகிருக்கும் இந்த டாக்குமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு. ஓகேவா? நம்ம எந்த இதுவை சப்மிட் பண்ண போகிறோம், அந்த கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் வந்து இந்த மாடல் 1ல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதான டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். அப்புறம் எந்தெந்த ஈச் ரீஜனுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லையா, ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் இருக்கும் ஒரு ரீஜனுக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட், இப்போ ரீஜன் 1 இந்த டாக்குமெண்ட், ரீஜன் 2 இந்த டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று தனித்தனியாக இருக்குமா அந்த இது. மாடுலஸ் 2ல் வந்து ஓவர் வியூ அண்ட் சம்மரி ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக். அந்த ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்கில் வந்து என்னென்ன ஓவர் வியூனா சம்மரினா என்னது மொத்தமே, அதில் அந்த ட்ரக் எதுக்காக யூஸ் ஆகுது, என்ன கிளினிக்கல் யூஸு, மாடல் ஆஃப் ஆக்ஷனு, அது என்ன ஃபார்மகாலஜி கிளாஸில் வருது, எதுக்காக தயாரித்தாங்க, அந்த மாதிரி மொத்த டீட்டெயிலுமே வந்து ஓவர் வியூவாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது வந்து மாடுலஸ் 2ல். ஓகேவா? அதுதான் வந்து இந்த பாயிண்ட்லேயே சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். ஓகேவா? ட்ரக்கு தான் சொல்கிறாங்க. அப்படி இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா இட் இன்க்ளூட்ஸ் தி ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸு, மோட் ஆஃப் ஆக்ஷனு, கிளினிக்கல் யூஸ், இந்த மாதிரியான மொத்த டீட்டெயிலுமே வந்து இதில் வந்து கண்டெய்ன் ஆகி வந்துருக்கும். ஒரு டீட்டெயிலுமே வந்து ஒரு பேஜுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நாட் எக்ஸீட் 1 பேஜ். ஓகேவா? ஜென்ரல் இந்த கொடுத்துருக்க இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு பேஜுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாடுலஸ் 2ல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி நார்மலாக டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கும், இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அப்புறம் அந்த ட்ரக்கோடைய குவாலிட்டி சம்மந்தமான மொத்த விவரமும் சம்மரியும் இருக்கும். நான் கிளினிக்கல்னாவே அந்த ட்ரக் என்னென்ன டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த மாதிரியான இதுவெல்லாம் கொடுக்குது அப்படின்றது. அப்புறம் ஹியூமனில் டெஸ்ட் பண்ணால் கிளினிக்கல் ஓவர் வியூ, இந்த 5 ஓவர் வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது அப்புறம் இந்த நான் கிளினிக்கலில் தனியாக இப்போ நம்ம பார்த்துட்டோம் 5 இருக்கும். இந்த 5ல் இந்த நான் கிளினிக்கல் ஓவர்வியூக்கும் கிளினிக்கல் ஓவர்வியூக்கும் தனியாக ஒரு 3 கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. என்னென்ன இருக்குன்னா நான் கிளினிக்கல் வந்து சொன்ன மாதிரியே டாக்ஸிகாலஜி, ஃபார்மகாலஜி, வந்து படிப்போம். அதே மாதிரி கிளினிக்கலில் வந்து நார்மலாக ஹியூமன்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுனால கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஸ்டடீஸு, அப்புறம் எந்த அளவுக்கு கிளினிக்கலாக எஃபிகசியாக இருக்குது, அப்புறம் லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸு, அப்புறம் பயோ ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டடீஸ்னால் லிவிங் நம்ம ஹியூமன்ஸ் மேலே டெஸ்ட் பண்ண ஸ்டடீஸு, என்னென்ன அனலைட்டிக்கல் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அது இது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிளினிக்கல் சம்மரியில் வந்து இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இன்னும் 3 மாடல்ஸ் இருக்குது. மாடல் 3, மாடல் 4, மாடல் 5. ஓகேவா? மாடல் இப்போது இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த 3மே காமன் இது தான். கைட்லைன்ஸு பிரகாரம் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் ஒரு டாக்குமெண்ட்டை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. M4Q, M4S, இன்னொன்று M4E வரும்னு நினைக்கிறேன். M4E. ஓகேவா? இந்த 3த்துக்குமே வந்து கைட்லைன்ஸ் வந்து இந்த கைட்லைன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி, அதாவது இந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் குவாலிட்டி இப்போ என்ன சொல்கிறாங்க மாடுலர் 3. ஓகேவா? அப்போது இதில் குவாலிட்டி சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகேவா? எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். டிஸ்கிரைப்ட் இன் கைட்லைன்ஸ் ஆஃப் M4Q. இந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் குவாலிட்டி சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வந்து கொடுக்குறோம், ப்ரெசென்ட் பண்ணுறோம். யாருக்கு? அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சப்மிட் பண்ண போகிறோமோ அவங்கக்கிட்ட. ஓகேவா? இது மாதிரி வந்து கொடுக்குறது. இதுவே வந்து ப்ரீ கிளினிக்கலில் வந்து பார்த்தோம்னா நான் கிளினிக்கலில் தானே சொல்கிறாங்க டாக்ஸிகாலஜி, ஃபார்மகாலஜி பற்றி இது பண்ணுறது. அது பற்றி படிக்கிறப்போ நான் கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட் தான் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த நான் கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட்டை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமா இந்த ஆர்டர் டிஸ்கிரிப்டின்னு கைட்லைன்ஸ் ஆஃப் M4S. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் கிளினிக்கலுக்கு வந்து அதே மாதிரி இங்கே நான் கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட் மாதிரி இது கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட்டுன்னு போடலாம், இல்லை ஹியூமன் ஸ்டடி ரிப்போர்ட்னும் போடலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். இதை வந்து நம்ம ஹியூமன் ஸ்டடி ரிப்போர்ட்டை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ப்ரெசென்டட் இன் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி M4E.
இந்த 3 இதுலேயும் சேமாக தான் வரும். ஓகே, இந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் வந்து அந்தந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம மாடுலஸில் வந்து வச்சு ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிது? M4Qனா குவாலிட்டி, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து எஸ்னா ஸ்டடி ரிப்போர்ட்டு, கிளினிக்கல் நான் கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து M4Eனா வந்து எஃபிகசியை வந்து செக் பண்ணுறதுனால எஃபிகசி M4E அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்றுத்துலேயும் வந்து காமனாக வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு, லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ் வந்து காமனாக வரும். ஓகேவா? ஒன்றுத்துலேயும் வந்து இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட், லிட்ரேச்சர் காமனாக வரும். இந்த பாடி ஆஃப் டேட்டான்றது வந்து குவாலிட்டின்னு ஞாபகம் வச்சுங்க. பாடி ஆஃப் டேட்டானா குவாலிட்டியை பற்றியான மொத்த டேட்டாவும் வந்து வரும். அடுத்தது வந்து ஸ்டடி ரிப்போர்ட் தான் பண்ணுறாங்க நான் கிளினிக்கல், அதனால ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து அதே மாதிரி நான் கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட் பண்ணுறது கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட் போட்டு அதில் வந்து ஆல் கிளினிக்கல் ஸ்டடின்ற வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து 5 மாடுலர்ஸ்லேயும் டாக்குமெண்ட் வந்து செப்பரேட்டாக நம்ம ரெடி பண்ணி சிடிடி வந்து பண்ணி இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிகிட்ட வந்து காட்டி 3 கண்ட்ரியில் வந்து பர்மிஷன் வாங்கிறதுக்காக பண்ணுறோம். இதை புரிஞ்சுதா? இப்போ காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனாக இதோட நோட்ஸ் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து போடுறேன். அதோட டீட்டெயில்ஸோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், புரியும். ஓகே, அப்படி லிங்க் வந்து ஒர்க் ஆகலை டெலகிராம்னா அந்த சேனல் பேர் போட்டிருப்பேன். நம்ம இன்ஃபர்மேஷன் டுடேன்னு இருக்காது, வேறு பேர் இருக்கும், லேர்ன் வித் சிவித்னா. அது வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் ECTD பார்க்கலாம்.